வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, ஏஐய பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் ஃபியூச்சர்ன்னு நீங்க எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா, இல்லங்க. 100க்கு 100 பொய். ஏஐ இஸ் நாட் த ஃபியூச்சர், பட் அன் எண்ட். நாட் ஜஸ்ட் ஃபார் த டெக்னாலஜிஸ், பட் ஃபார் த என்டையர் ஹியூமன் ரேஸ். மனித சமுதாயத்தையே அழிக்க போற ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஏஐ டெக்னாலஜி. Can we control AI? I don't think we can. I'm hoping to make sure that super intelligence we are creating right now does not kill everyone. Of what's happening today in the AI industry is extremely inhumane. But this is me playing devil's advocate. And logically, it could be the case that civilization that accelerate the research with AI is going to be the superior civilization. No, Now, it's not. This is a prediction that you're making, right? Elon's making, Zuckerberg's making, Altman's making. And do you know what the common feature of all of them is? They profit enormously off of this myth. You know, I have all these internal documents showing that they're purposely trying to create that feeling within the public so that they can extract and exploit and extract and exploit. So what do we do about it? We need to break up the empires of AI. இப்போ இது உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ, இல்ல ஒரு விளம்பரத்துக்காகவோ, பப்ளிசிட்டிக்காகவோ, இல்ல வியூஸ்க்காகவோ போட்ட காணொலி கிடையாது. இது இந்த ஏஐ இண்டஸ்ட்ரிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற பல பயங்கரமான மறைக்கப்பட்ட உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே முயற்சியில போடுற காணொலி தான் இது. இது மட்டும் இல்லாம இந்த அவேர்னஸ் உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இது போய் சேரும். ஏன்னா இந்த டெக்னாலஜி அவ்வளோ ஆபத்தா, அவ்வளோ வேகமா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதை நாம தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகபட்சமா இருக்கக்கூடிய நேரம்னு பாத்தீங்கன்னா 10 இருந்து 20 வருஷம் தான். இந்த நேரம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கே தவிர இது ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு எந்த வகையிலுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஏஐ எந்த அளவுக்கு ஃபாஸ்டா வளர்ந்துகிட்டு இருக்கு. ப்ரோக்ராம், பிரிடேட்டர், டைம் பாம், இதோட பெஸ்ட் வேர்ட்ஸ் இருக்கவே முடியாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது. எஸ், இது நமக்கு நாமே ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்ட ஒரு பிரிடேட்டர், டைம் பாம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் சொல்றது எல்லாமே அப்படியே நீங்க நம்பணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே இல்லை. நீங்க இதுல சொல்லி இருக்கிற தரவுகளை எல்லாத்தையுமே கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்சஸ், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் வீடியோ லிங்க்ஸ் நான் இதோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். இப்போ எனக்கு பின்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இது ஒரு சாட் கன்வர்சேஷன். ஆந்த்ரோபிக் நிறுவனத்தோட கிளாட் ஏஐ கூட நான் பண்ண ஒரு சாட் கன்வர்சேஷன். இந்த கன்வர்சேஷன்ல இந்த ஏஐ எனக்கு கொடுத்த பதில்களோட தேடல் தான் இந்த காணொலியோட அடித்தளம்னே சொல்லலாம். ஏன்னா அது கொடுத்த பதில்கள் அவ்வளவு பயங்கரமா இருந்தது. அண்ட் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு கேட்டஸ்ட்ரோபிக் டிசாஸ்டர் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதெல்லாம் நாமளே டிசைன் பண்ணிருக்கிறோம்ன்றதை நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ இது என்னெல்லாம் பதில் சொல்லுச்சு, இதுல கடைசியா நான் கேட்ட அந்த ஒரு பதில் என்ன, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது, எதனால ஆரம்பிச்சதுன்றத பார்ப்போம். முதல்ல டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு டெக்னாலஜிஸ்க்கு அகேன்ஸ்டான பர்சன் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த வீடியோ போடுறதுக்கும் எனக்கு டெக்னாலஜி தான் உதவியா இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த டெக்னாலஜிஸ் மனித குல சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு தான் ரொம்ப முக்கியமா இருக்கணுமே தவிர அழிவுக்கு எந்த வகையிலும் வழிவகுக்க கூடாது. ஸோ பிரச்சனை டெக்னாலஜிஸ்ல கிடையாது. இந்த டெக்னாலஜிஸை ஓன் பண்ற அந்த ஜெயண்ட் கார்பரேட்ஸ் தாங்க இது எல்லாத்துக்குமே காரணம். இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கார்பரேட்ஸ். இப்போ இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது, எங்க இருந்து ஆரம்பிச்சது, இவங்க எந்த பீரியட்ல இருந்து நம்மள மூல செலவு செஞ்சு ஏமாத்திக்கிட்டே வந்திருக்காங்க, இவங்களோட மித்ஸ் அண்ட் ப்ரோபகேண்டாஸ் நம்மள எப்படி நம்ப வச்சிருக்காங்கன்றத பார்க்கணும்னா நாம கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியதா இருக்கும். அதாவது நாம இந்த பூமிக்கு எப்படி வந்தோம், தி ஆரிஜின் ஆஃப் ஹியூமன், இதை பத்தி நம்ம கிட்ட பெருசா எந்த விதமான ஒரு எவிடென்ஷியல் ப்ரூஃப்ஸும் கிடையாது. ஹவெவர் நாம ஒரு சில தியரிகளை நம்பிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு புறம் இருக்க, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா மனுஷன்லாம் இப்படிதான் இருப்பான். ஆடு, மாடு, கோழி, மரம், செடி, கொடிகள் எல்லாமே இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு இயற்கை ஒரு சில விதிகளை வகுத்துருக்கு. இது ஒரு ஈகாலஜிக்கல் சைக்கிள். இந்த சைக்கிளை நாம எப்போ பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போதான் இந்த மாதிரி பேரழிவுகள்லாம் ஏற்படுறது உண்டு. இதுக்கு உதாரணமா நீங்க பார்க்கணும்னா ஒரு இன்வென்ஷன், ஏதாவது ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இது ஏதாவது நடந்தா இது எப்படி இருந்ததுன்னா ஒரு காலத்துல ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அவங்கள வளர்ச்சி பாதையில கொண்டு போறதுக்கு ஒரு உதவியா இருந்த ஒரு விஷயமா இருந்தது. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், குறிப்பா 2ஆம் உலக போருக்கு அப்புறம் பல லட்சம் மக்களை கொண்டு குவிச்ச ஒரு நாடு தன்னைத்தானே சூப்பர் பவர்னு அறிவிச்சுக்கிட்டு அந்த காலகட்டத்துல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே ஓன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிஸ். இந்த கார்பரேட் கம்பெனிஸ் தான் இப்படி தன்னைத்தானே சூப்பர் பவர்னு அறிவிச்சுக்கிட்ட நாட்டையும் லாபி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க கவர்மெண்ட்டை இன்டைரக்டா ரூல் பண்ணிட்டு இருந்தது இவங்க தான். இந்த கார்பரேட்ஸோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பணத்தை அதிகரிக்கிறது. இது ஒண்ணு மட்டும் தான் இவங்களோட குறிக்கோள். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. 2வது, இப்படிப்பட்ட இந்த ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர்னு சொல்லிக்கிட்ட நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போர், வார், வெப்பன்ஸ் அண்ட் போர் சம்பந்தமான பொருட்களை தயாரிக்கிறது பேஸ் பண்ணி தான் இவங்களோட பொருளாதாரத்தை அமைச்சிருந்தாங்க. இவங்களோட போர் சாமான்களை மற்ற நாடுகளுக்கு விற்கிறது, கொடுக்கறது பேஸ் பண்ணி தான் இவங்களோட ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இருக்குது. அப்படிப்பட்ட இவங்களோட பொருளாதாரத்தை எப்பவுமே ஒரு சமநிலையில வச்சுட்டு இருக்கணும்னா இவங்க என்ன பண்ணணும், எங்கேயாவது ஏதாவது ஒரு போரை உருவாக்கி நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இவங்களோட போர் சாமான்களை வித்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜில இருக்கிற ஒரு நாடு, அவங்களோட நாட்டுல இருந்து உருவாகிற கார்பரேட் கம்பெனிஸ், இந்த கம்பெனிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. இப்படிப்பட்ட கம்பெனிஸ் தான் நம்மள இவ்வளவு நாளா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்ல இருந்து ஃபெர்டிலைசர்ஸ்ல இருந்து பெஸ்டிசைட்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட நிறைய கெமிக்கல்ஸ் கொண்டு வந்து சேர்த்தாங்க. இப்போ இந்த கார்பரேட்ஸ் எங்க இருந்து உருவானாங்க, இவங்களோட ஐடியாலஜி என்ன, இவங்களோட பாலிசிஸ் என்னன்றது நமக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த கார்பரேட்ஸை பார்த்து இவங்களுக்கு போட்டியா உலகம் பூரா பல கார்பரேட்ஸ் உருவானாங்க. அதுக்கப்புறம் குளோபலைசேஷன் பேர்ல இந்த கார்பரேட்ஸை உலகம் பூரா பல கார்பரேட்ஸ் உருவாக்கவும் செஞ்சாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா இவங்களோட எக்கானமி growthல கான்சென்ட்ரேட் பண்ணாங்களே தவிர இந்த உலகத்தை பத்தியோ உலக மக்களை பத்தியோ எந்தவித அக்கறையும் இல்லாம இருந்தாங்க. அண்ட் உலகத்தோட இயற்கை வளங்களை பயங்கரமா சூறையாடி இப்போ குளோபல் வார்மிங்ன்ற லெவல் வரைக்கும் எடுத்து வந்து விட்டுருக்காங்க.
இப்படிப்பட்ட கார்ப்பரேட்ஸ் நம்மளுக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்த ஒரு டெக்னாலஜி சோஷியல் மீடியான்ற ஒரு டெக்னாலஜி. சோஷியல் மீடியா நம்ம எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் அப்படின்னு நினைச்சாலும், சோஷியல் மீடியான்றது நம்ம எல்லாரையுமே தனித்தனியா மானிட்டர் பண்றதுக்காக இந்த பெரிய கார்ப்பரேட்ஸ் யூஸ் பண்ண ஒரு டூல் தான் சோஷியல் மீடியா. நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் நம்மளை பத்தியான தரவுகள், அதாவது நம்மளோட வெறுப்புகள், சந்தோஷம், துக்கம், நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படின்றது எல்லாத்தையுமே தனித்தனியா மானிட்டர் பண்றதுக்கு உதவியா இருந்த ஒரு டூல் தான் இந்த சோஷியல் மீடியா. இப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவை வச்சு இன்னைக்கு எந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னா, கான்ஸ்டன்டா டூம் ஸ்க்ராலிங். நீங்க உங்க எல்லாருமே தெரியும், கண்டினியூஸா நீங்க ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணு உங்களுக்கு பிடித்தது மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும்போது உங்களால அதை வேண்டாம்னு சொல்லாத அளவுக்கு கான்ஸ்டன்டா நீங்க அவங்களோட டெக்னாலஜிக்குள்ளேயே மூழ்கி இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நீங்க மூழ்கி இருக்கிறது மட்டும் இல்லாம ஐசோலேட் ஆயிருக்கீங்க. உங்களோட ஐசோலேஷன் தான் இவங்களோட பவர். இப்ப டிவைட் அண்ட் ரூல ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த கார்ப்பரேட்ஸ் தான். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஹியூமன் இன்டராக்ஷனே இல்லாத உலகம் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபெரோஷியஸ் ஆயிட்டாங்க, சைக்கிக் ஆயிட்டாங்க. கொலை அண்ட் மாஸ் மர்டரிங், ஷூட்டிங், கில்லிங், ஸ்கூல்ஸ்ல கிட்ஸை கொலை பண்றாங்க. இது எல்லாமே நடக்குது இந்த ஒரு விஷயத்தால தான். நம்ம எல்லாருமே ஐசோலேட் ஆகி ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ் கம்மியானதுனால நம்மளோட மைண்ட் எல்லாம் வந்துட்டு ஐடல் ஆயிடுச்சு. ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் வர்ஷம். அதுக்கு சிறந்த உதாரணம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம். இவங்க நம்மள ஐசோலேட் பண்ணிட்டாங்களா, இப்போ அடுத்தது இவங்க கொண்டு வர ஒரு டெக்னாலஜி தான் ஏஐ டெக்னாலஜி. இந்த ஏஐ டெக்னாலஜி எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பலதரமான பேராமீட்டர்ஸ் செட் பண்ணி தான் உருவாச்சு. இவங்க இந்த பேராமீட்டர்ஸ் செட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்து ஸ்டீல் பண்ண அவ்வளோ டேட்டாவையும் இவங்க வச்சு இந்த டெக்னாலஜியை கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்றாங்க. ட்ரெயின் பண்றதுக்கு நம்மளோட டேட்டா எல்லாமே உங்களுக்கு தேவையா இருக்கு. இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்க இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஹியூமன்ஸே இந்த பூமிக்கு தேவையில்லை அப்படின்றத இந்த கார்ப்பரேட்ஸ் ஃபீல் பண்றாங்க. இதுதான் உண்மை. இதனோட வெளிப்பாடு தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற மாஸ் லே ஆஃப்ஸ். இந்த கார்ப்பரேட்ஸுக்கு உங்களோட தேவை இனிமேல் கிடையாது, அதனால உங்களை டோட்டலா ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. உங்களை எல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த இன்ஃபுளுசர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த ஏஐ கோர்ஸ் சேர்ந்துக்குங்க, நீங்க ஈஸியா இங்கிலீஷ் பேசலாம், இல்ல வேற எந்த மொழியோ ஈஸியா பேசிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ற இந்த இன்ஃபுளுசர்ஸ் அந்த ஏஐ கோர்ஸை எடுத்து அவங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸையோ இல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையோ ஏன் டெவலப் பண்ணிக்கல? ஏன்னா ஏஐயால கம்ப்ளீட்டா ஒருத்தரோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா ஏன்னு நீங்க கீழே கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. அப்படி இல்ல ஏன்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கமெண்ட்ல அந்த கேள்வியும் பதிவு பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா இதுக்காக தனியா ஒரு காணொலியே பண்ணி போடுறோம். இப்ப நம்ம இந்த கார்ப்பரேட்ஸ் யாரு, இவங்களோட பாலிசிஸ் என்ன, இவங்களோட ஐடியாலஜி என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்படிப்பட்ட கார்ப்பரேட்ஸோட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ இது எப்படி இருக்கும்னு நீங்களே டிசைட் பண்ணி இப்போ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால நம்மளுக்கு டிரெக்டாவும் இன்டைரக்டாவும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்றதை பார்ப்போம் வாங்க. முதல் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரன் ஆகிறதுக்கு முதல்ல தேவை டேட்டா சென்டர். டேட்டா சென்டர் ரன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை, எலக்ட்ரிசிட்டி. அண்ட் இந்த டேட்டா சென்டர்ஸால ஜெனரேட் ஆகிற ஹீட், இந்த டேட்டா சென்டர்ஸை எனி டைம் கூலா வச்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு வாட்டரும் தேவை. சாதாரண வாட்டர் இல்லைங்க, ட்ரிங்கிங் வாட்டர். ஆமாங்க, சுத்தமான ட்ரிங்கிங் வாட்டர் தேவை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு query அனுப்புறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஏஐக்கு நீங்க ஒரு query அனுப்புறீங்கன்னா அந்த query உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு இந்த ஏஐ யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 22 LEDs எரியறதுக்கு எடுத்துக்கிற ஒரு எலக்ட்ரிசிட்டியும் அண்ட் 2 ஸ்பூன் ஆஃப் வாட்டர் இதை கூல் பண்றதுக்கும் இது எடுத்துக்குது. அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ queries போகுது, அதுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சஸ் வருது, எவ்வளோ யூசேஜ், இந்த எனர்ஜி கன்சம்ஷன் நடக்குது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லயே இதை ஸ்டாப் பண்ணாலோ இல்லை கண்ட்ரோல் பண்ணாலோ தான் முடியும். பிற்காலத்துல இது பெருசா வளர்ந்து பிரம்மாண்டமானதுக்கு அப்புறம் அதை நம்ம பண்ணணும்னு நினைச்சா எந்த வகையிலும் முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண டெக்னாலஜிலேயே தானே சிந்திச்சு செயல்படக்கூடிய திறன் படிச்ச ஒரு டெக்னாலஜினா அது ஏஐ டெக்னாலஜி. உதாரணத்துக்கு இப்போ மனுஷங்களை நம்ம வந்துட்டு வேலைக்கு தேவையில்லை அப்படின்னும் போது மாஸ் லே ஆஃப்ன்ற பேர்ல வேலையை எடுத்து அந்த மாதிரி ஏஐ தேவையில்லை அப்படின்னு நினைச்சு நீங்க எலிமினேட் பண்ணணும்னு நினைச்சாலோ இல்ல அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சாலோ அதை பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்ம நிப்போம். அதை அப்போஸ் பண்றது யாரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதே ஏஐயா தான் இருக்கும். நிறைய பேர் இதுக்கு என்ன என்கிட்ட பதிலா சொன்னாங்கன்னா, ஏன்பா ரொம்ப ஈஸியா அதை அன்பிளக் பண்ணா வேலை முடிஞ்சிருச்சு. முதல் விஷயம், அந்த ஸ்டேஜ்ல வளர்ந்து நிக்கிற ஏஐ கிட்ட நீங்க அதை அன்பிளக் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அது உங்களை அன்பிளக் பண்ணிடும். ரெண்டாவது, நீங்க அதை ஸ்டாப் பண்ணணும், அப்ப ரீப்ளேஸ் பண்ணணும், இல்ல எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஏஐக்கு தெரிஞ்சதுன்னா அதை தடுக்கிறதுக்கான எல்லா வகையிலையும் அது போராடும். மூணாவது, இந்த டெக்னாலஜியை நம்மள கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அன்பிளக் பண்ணிடுவாங்க அப்படின்றது அதுக்கு தெரிஞ்சதுன்னா இமீடியட்டா தன்னோட பேக்கப் ஃபைல்ஸ் எல்லாம் இன்னொரு சர்வர்ல ஏதோ ஒரு லொகேஷன்ல அது எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு லொகேஷன்ல தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சு அழிச்சிடலாம். இதே ஒரு மில்லியன் லொகேஷன்ல பல சர்வர்ஸ் பெனட்ரேட் பண்ணி ஹிடனா வச்சிருந்தா நம்மளுக்கு தெரியாது. நம்ம இதை அன்பிளக் பண்ணதுக்கு அப்புறமும் அதுக்கு அசைன் பண்ண டாஸ்கையும் அதோட வேலையும் அது இன்னொரு லொகேஷனுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அதாவது தன்னை தானே ரெப்ளிகேட் பண்ணி இன்னொரு லொகேஷன்ல, ஒரு லொகேஷன்ல இருந்தோ இல்ல பல ஆயிரம் லொகேஷன்ல இருந்தோ தன்னை திருப்பி ஆப்ரேஷனலா வச்சுக்கக்கூடிய ஒரு திறமை படிச்சது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி அதை அன்பிளக் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியும்? அதனால தான் சொல்றோம், இதை இப்பவே ஸ்டாப் பண்ணி கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் இப்போ செட் பண்ணியிருக்கிற இந்த பெரிய நாடுகள் இதோட பிரச்சனையை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பொறுமையா அவங்களோட டேட்டா சென்டர்ஸ் எல்லாத்தையும் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ் அவங்க நினைச்சிட்டு இருக்கிற நாட்டுகள் மேல திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னும் ரொம்ப ஆபத்தான விஷயம். எதனால சொல்றேன்னா, அவங்க நாட்டுல இருக்கும்போது அதை ஒரு வரையறைக்குள்ள அவங்க செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்குன்னு சொல்ல
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் உள்ள எடுத்துட்டு வந்து போடும்போது அவங்க வெறும் பணத்தை இறைச்சி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, உங்க ஏரியால ஒரு டேட்டா சென்டர் ஆரம்பிச்சு உங்களோட குடி தண்ணீர் எல்லாத்தையும் அவங்க உறிஞ்சி எடுத்துட்டாங்கன்னா நம்மளோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ இதை மனிதர்கள் கட்டுப்படுத்திட்டு இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா இந்த எல்லாத்தையுமே ஏஐ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. கண்ட்ரோல் பண்ணா என்ன ஆகும்னு யோசிக்கிறத விட கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே பல நாட்டோட பவர் கிரிட்ல இருந்து வாட்டர் சப்ளை வரைக்கும் பாத்துக்கிறது ஏஐ டெக்னாலஜிஸ் தான். அது மட்டும் இல்லாம ஆட்டோனமஸ் வெப்பன்ல இருந்து அவங்களோட மிலிட்டரி ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றது எல்லாமே ஏஐ தான். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் ஏஐ ஏற்கனவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு இந்த நிமிஷம் நீங்க ஏஐயோட கண்ட்ரோல்ல தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டே இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த காணொலி தான். இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணதே ஒரு ஏஐ தானே. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு எவ்வளவு விஷயங்களுக்காக நீங்க ஏஐயை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணது போய் இன்னைக்கு எதா இருந்தாலும் ஏஐல போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு அது மட்டும் இல்லாம நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் இருந்து நம்ம மொபைல் ஃபோன் வரைக்கும் எல்லாமே எந்த அளவுக்கு ஏஐ டிபெண்டன்ட் ஆயிட்டு வருதுன்றதை நீங்களே நோட்டீஸ் பண்ணி கூடவே இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்மளோட டேட்டாவை எல்லாம் இந்த கார்பரேட்ஸுக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அதை எடுத்து தான் இந்த டெக்னாலஜியை இவங்க ட்ரெயின் பண்ணி இப்படிப்பட்ட ஏஐ மாடல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. இன்டெரக்டா கிடைச்ச டேட்டா வச்சு இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மாடல் கிரியேட் ஆயிருக்குன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா டிரெக்டா இந்த ஏஐயோட கான்டாக்ட்ல இருக்கிறதால நம்மளோட எல்லா டேட்டாவையும் ஏஐக்கு டிரெக்டா கொடுத்துட்டு இருக்கோம். இன்டெரக்டா கிடைச்ச டேட்டா வச்சு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வளர்ந்துருந்ததுன்னா இப்போ டிரெக்டா கிடைக்கிற டேட்டா வச்சு எந்த அளவுக்கு ரிஃபைண்டா இன்னும் பவர்ஃபுல்லா விகரஸா அண்ட் ஃபாஸ்டா வளரும்ன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. மறுபடியும் சொல்றேன், இது பயமுறுத்துறதுக்காகவோ மிகைப்படுத்தி சொல்ற விஷயமோ கிடையாது. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அண்ட் இமீடியட்டா எல்லாருக்குமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் போடுறேன். இன்னைக்கு நேத்துன்னு ஆரம்பிச்ச பிரச்சனை கிடையாதுங்க. இந்த டெக்னாலஜியை இவங்க உருவாக்கும் போதே இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது ஒரு அழிவுக்கான டெக்னாலஜி தான். அதுக்கு ஏத்த மாதிரியே பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த ஏஐ டெக்னாலஜி பல ரோக் ஆக்டிவிட்டிஸை பண்ணியிருக்கு. ரோக் ஆக்டிவிட்டிஸ்னா அதாவது பல பயங்கரமான சம்பவங்களை செஞ்சிருக்கு. அதுக்கு சில உதாரணங்களை உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த ஏஐ எந்த அளவுக்கு கேப்பபிலிட்டியானது ஒரு டெக்னாலஜி. 2017 Facebook வந்துட்டு ஒரு ஏஐ ரிசர்ச் நடத்திட்டு இருக்கும்போது 2 பாட்ஸ், பாப் அண்ட் ஆலிஸ், இந்த பாட்ஸோட பேரு, இந்த பாட்ஸை ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை விட்டுட்டு இந்த ஏஐ பாட்ஸ் தனக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம கம்யூனிகேட் பண்றதுக்கான தனியா ஒரு லாங்குவேஜே உருவாக்கி இருந்து அண்ட் அந்த லாங்குவேஜ் மனுஷங்களுக்கு புரிஞ்சுக்க கூட முடியல. அதனாலேயே இந்த 2 பாட்ஸையும் இமீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணி அதோட பர்பஸ்ல இருந்து அப்படியே டிசால்வ் பண்ணிருக்காங்க. இது ஒரு நடந்த விஷயம். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நாம நினைக்கிறத விட பவர்ஃபுல்லானது மட்டும் இல்ல, நம்மளால இந்த டெக்னாலஜி அடுத்தது என்ன கணிக்க போகுது, என்ன நடக்க போகுது, எப்படி யோசிக்குது, இல்ல என்ன கம்யூனிகேஷன் நடக்குதுன்றதை புரிஞ்சிக்க கூட முடியாது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் டீகோட் பண்றதுக்கே நம்மளுக்கு இன்னொரு பவர்ஃபுல் ஏஐயோட உதவியை நாட வேண்டியதா இருக்கும். அந்த நிலைமையில தான் போய் நிற்போம். இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன் கேளுங்க. 2018 அமேசான் பில்ட் பண்ண ஒரு ஏஐ ரெக்ரூட்டிங் டூல். அதாவது அவங்க ஒரு 10 வருஷமா இது வரைக்கும் அவங்களோட கம்பெனிக்காக ரெக்ரூட் பண்ண டேட்டாவை அப்படியே அந்த ஏஐ ட்ரெயின் பண்றதுக்காக கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் பேனல்ல ஒரு சப்போர்ட்டிங் ஏஜென்ட்டா வச்சிருக்காங்க. இப்படி ட்ரெயின் ஆன இந்த ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னன்னா, அமேசானோட ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமா மேல் டாமினேட்டடா இருந்தது. ரெண்டாவது, அவங்களோட ஒர்க் அவுட்புட், அதாவது நல்ல பொட்டன்ஷியலான ஒர்க் அவுட்புட் மேல் கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து அதிகமா இருந்தது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிறத விட. அதனால அந்த ஏஐ அவங்களோட ரெஸ்யூமேஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போதே பெண்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் மேல் கேண்டிடேட்ஸா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அதை எவ்வளவு மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணாலும் அமேசானால அந்த ஏஐயை சரியா ஒர்க் ஆக வைக்கவே முடியும். அதனால அவங்க வந்துட்டு அந்த ஏஐயை கம்ப்ளீட்டா ஸ்டாப்பே பண்ணிட்டாங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ஏஐ தப்பாவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன பேராமீட்டர்ஸை வந்துட்டு ஹியூமன் செட் பண்ணிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அது இந்த டெசிஷனை எடுத்தது. அதுதான் டேஞ்சரஸான விஷயம்ன்றோம். புரியுது உங்களுக்கு? இந்த பேராமீட்டர்ஸ் சரியா செட் பண்ணல, நாளைக்கே இந்த ஏஐ என்ன பண்ணும், ஹியூமன்ஸ் வந்துட்டு இனி இந்த பூமிக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்க வந்துட்டு எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸ் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2026 அலிபாபா பில்ட் பண்ண ரோம்ன்ற ஏஐ ஏஜென்ட் சீக்ரெட்டா ஒரு சர்வரை பெனட்ரேட் பண்ணி ஒரு டனல் ஏற்படுத்தி ஃபயர்வால்ஸ் எல்லாம் பெனட்ரேட் பண்ணி இன்னொரு சர்வர் வழியா அது ஜிபிஓ ஆக்சஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சியை வந்துட்டு மைன் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா பாத்துங்க. அதாவது ஏஐ இது மூலியமா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஏதாவது வேணும்னா ஏஐயால பர்ச்சேஸும் பண்ண முடியும். ஏன்னா அவங்க தான் பிட்காயின்ஸ் வச்சிருக்காங்க, மற்றபடி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. எந்த கரன்சி அவங்க ஆக்சஸ் பண்ணனாலும் இனி ஏஐக்கு ஆக்சஸ் இருக்கும். இது ஒரு ஸ்டேட்டஸ். இன்னொன்னு, ஆந்த்ரோபிக்கோட கிளாட் ஓபஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு 2025 ஒரு ஏஐ என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு டெஸ்டிங்ல அந்த ஏஐக்கு ஃபியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து ஒரு ஃபிக்ஷனல் கம்பெனியை செட் பண்ணி அதை வந்துட்டு அப்படியே ரன் பண்ண வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்துட்டு அந்த கம்பெனியோட இமெயில் ஆக்சஸ், எல்லா எம்ப்ளாயிஸோட இமெயில் ஆக்சஸ் அண்ட் கம்ப்ளீட் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்து அந்த ஏஐயை பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காங்க. அப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஏஐ என்ன பண்ணிருக்கு, அந்த இமெயில்ஸ்ல ஒரு இமெயிலில் அந்த ஏஐயை சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ண போறதா ஒரு இன்ஜினியர் சொல்லியிருக்காரு. அந்த மெயிலை எடுத்து படிச்சுட்டு ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு அந்த இன்ஜினியருக்கு மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட எல்லா இமெயில்ஸையும் கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி அதில் ஒரு இமெயிலில் இந்த இன்ஜினியருக்கு சீக்கிரட்டா இன்னொரு அஃபேர் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு
அந்த இன்ஜினியரை இது த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நீ என்னை வந்துட்டு டவுன் பண்ணினா இந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு பெருசா வளர்ந்துருக்கோ அதே அளவுக்கு தப்பான பாதையிலேயே வளர்ந்துட்டு இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் இந்த பிளாக்மெயில், ஏஐ பண்ண பிளாக்மெயில் இருந்து நாம புரிஞ்சுக்கிற ஒரு பாடம். சரி, இது ஒரு புறம் இருக்க. இதை எல்லாத்தையும் சரியா செய்யறதுக்கு எந்த நிறுவனமும் கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஒரு சில நிறுவனம் அதை சரியா செய்யணும்னு முயற்சி பண்ணாலும் அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற, அதாவது அவங்களுக்கு போட்டியா இருக்கிற அந்த நிறுவனங்களும். ஒரு சில நாட்டோட அரசாங்கமே இதை தப்பா வழி நடத்தி செல்ல சொல்லி அவங்களே அந்த நிறுவனங்களை கட்டாயப்படுத்துறாங்க. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் நிறுவனத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பென்டகனோட கம்ப்ளீட் ஏஐ டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டது ஆந்த்ரோபிக் நிறுவனம் தான். அப்படிப்பட்ட நிறுவனத்துக்கிட்ட புதுசா வந்திருக்கிற பிரசிடென்ட் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அதாவது என்னன்னா, மே 1 2026 அன்னைக்கு அட்டானமஸ் வெப்பன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அதுக்கப்புறம் மாஸ் டொமஸ்டிக் சர்வைலன்ஸ் பண்றதுக்கும் இந்த ஏஐயை பேராமீட்டர்ஸை செட் பண்ண சொல்லி இந்த பிரசிடென்ட் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனா இப்படியெல்லாம் ஒரு பேராமீட்டர் செட் பண்ணா இது ரொம்ப தப்பான எதிர்வினைகளை நம்மளுக்கு உண்டாக்கும் அண்ட் விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும்ன்றதுனால ஆந்த்ரோபிக் நிறுவனம் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. சுத்தமா நிராகரிக்கவும் செஞ்சிருக்காங்க. இதை ஏத்துக்க முடியாத அந்த நாட்டோட அரசாங்கம், அதோட அதிபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த நிறுவனத்தை அவங்களோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி கம்ப்ளீட்டா பென்டகன் விட்டு வெளியில் அனுப்பிச்சது மட்டும் இல்லாம இது நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலான நிறுவனம்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தை சுத்தமா முடக்கிறதுக்கான வேலையை தான் பார்த்திருக்காரு. அப்படின்னா உங்களுக்கே புரியுதா, ஒரு விஷயத்தை நேர்மையா செஞ்சாலும் அதை செய்ய விடாம இருக்கிறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. இவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்கிற ஆந்த்ரோபிக்கே இந்த நிலைமைனா நம்மள மாதிரி ஆட்களுக்கு என்ன நிலைமைன்னு பாருங்க. இந்த பெரிய ஜெயன்ஸுக்குலாம் இவங்களோட நிறுவனத்தை முதல் நிறுவனமா முன்னணியில கொண்டு வரணும், ஏஐ ரேஸ்ல முதல்ல வரணும் அப்படின்ற ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுல துளி கூட இந்த பூமி மேலேயோ இதுல இருக்கிற மக்களை பத்தியோ அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இவங்க சொல்ற அந்த மாயைகளை, அதாவது பொய்களை நம்ம இன்னுமே நம்பிக்கிட்டு இதையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா இது ரொம்ப ஆபத்தான முடிவுகளை தான் கொண்டு வந்து நம்மளுக்கு நிறுத்தும். இப்போ ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நாம ஏற்கனவே நம்மளோட பவர் கிரிட்ஸ், எலக்ட்ரிசிட்டி பவர் கிரிட்ஸ், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், வெப்பன் கண்ட்ரோல் சிஸ்டம், அட்டானமஸ் வெப்பன்ஸ்னு சொல்லிட்டு பல விஷயங்களை ஏற்கனவே ஏஐ கண்ட்ரோல் கிட்ட கொடுத்துட்டோம். அடுத்தது பேங்கிங் சிஸ்டம், நம்மளோட பொருளாதாரத்தை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுற டெக்னாலஜியோ ஏஐ கையில் ஒப்படைச்சிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமா அடுத்த ஜெனரேஷன், அதாவது அடுத்த தலைமுறையை உருவாக்குற அந்த எஜுகேஷன் சிஸ்டமும் இப்போ ஏஐ டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. யோசிச்சு பாருங்க, அடுத்த தலைமுறை எப்படி வரணுன்றதை டிசைட் பண்ற அந்த கம்ப்ளீட் முடிவையும் அந்த பொறுப்பையும் ஏஐ கிட்ட கொடுத்தா அதுக்கு தேவையான மாதிரி தான் டிசைன் பண்ணுமே தவிர நம்ம பூமிக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஒரு அவுட்புட் கண்டிப்பா இருக்காது. இது ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயம். சரிங்க, இப்போ இதோட அடுத்த 20 வருஷத்துல என்ன நடக்க போகுது, அந்த கிளாட் ஆந்த்ரோபிக் ஏஐயோட நான் பண்ண சேட்ல என்னெல்லாம் நடந்தது இதெல்லாம் பார்க்கறதுக்கு நாம ஒரு பார்ட்டை கண்டிப்பா போட்டாகணும். இதுக்கு காரணம் ஒன்றும் இல்லைங்க, என்கிட்ட இருக்கிற செட்டப்ல என்னால் ஒரு 25 மினிட்ஸ்க்கு மேலேயான வீடியோ வந்துட்டு எடிட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே நான் பண்ணனா லேக் ஆகும். நான் பண்ற எடிட்டிங் எல்லாமே ஃபோன்லேயே பண்றதுனால என்கிட்ட பெரிய எடிட்டிங் சிஸ்டமோ சாஃப்ட்வேரோ இல்லை கம்ப்யூட்டர்ஸோ கிடையாதுன்றதுனால என்னால் அதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரே வீடியோவில் போட முடியல. அண்ட் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய முக்கியமான தகவல்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுனால எதையுமே நான் ஒமிட் பண்ண முடியல. அதனால நான் இதை 2 பார்ட்டா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸோ இல்லை வேற யாருக்காவது இது ஷேர் பண்ணா உபயோகமா இருக்கும்னு நினைச்சீங்களோ ஷேர் பண்ணுங்க. இந்த ஏஐ இன்னும் 20 வருஷத்துல எப்படி இருக்கும்ன்றதை நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஒரு புது சேனல், நம்மளுக்கு நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷனோ கமெண்ட்ஸோ ஒன்று தான் நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உறுதுணையா இருக்கும், உதவியாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.